ஜெபித்துக் கொள்கிறேன். அநேக ஊழியக்காரரிடத்தில் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்து கதறி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, அதனுடைய வழி வாசலை தான் நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு திறந்து கொடுக்க போகிறார். அவருடைய வார்த்தை மூலியமாக வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை உற்று கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உடைய சிந்தனைகள் அங்கிங்கு சிதறாதபடி உற்று கவனித்து பாருங்க. இன்றைக்கு ரொம்ப கடினமான ஒரு வார்த்தைக்குள்ள ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். சில நேரத்தில் நம்மை தாளாட்டுவார், சில நேரத்தில் நம்மை அரவணைப்பார், சில நேரத்தில் நம்மை கடிந்து கொள்ளுவார், சில நேரத்தில் நம்மை அடிப்பார். நம் தகப்பன், நம் ராஜா கடினமான சில வார்த்தைகள் மூலமாக இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். பேசுகிறவர் நாங்கள் அல்ல, எங்களை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட போகிறார். என்னுடைய பிள்ளைகளே, உற்று கவனிங்க. மகிமையான ராஜா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மகிமையான ராஜா இந்த ஆலயத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவர் மகிமையாய் சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்துக்குள்ள உலாவின தேவனுடைய ஷக்கினா மகிமை இந்த தேவாலயத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, அவருடைய வல்லமைகள் குறுகி போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மாறவில்லை. அக்கினியாய் உலாவி கொண்டிருக்கிறார் இந்த ஆலயம் முழுவதும். உண்மையாக உரைத்துக் கொண்டிருக்கிறேன், ஏனதானமா நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமை அக்கினியாய் உலாவி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இருதய ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி நீ கூப்பிட்டு பார். இன்றைக்கு அந்த அக்னி உன்னுடைய எல்லா சைவனத்தின் மந்திரத்தின் பில்லி சுனத்தின் வல்லமைகளை சுட்டெரிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய பிடியில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கலாம், கட்டப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த அக்னி இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்க போகிறது. ராமேன் அலிலிய சொல்லணும். திருச்சபைக்கு வந்த உடனே தேவனுடைய பிள்ளைகள் என்னவா மாறிவிட வேண்டும்? என்னவா மாறிவிட வேண்டும்? மாடுகளாய் மாறிவிட வேண்டும். மாடு எப்படி அசை போட்டு கொண்டே இருக்கும், சைலண்டாக இருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் பழைய ஏற்பாடுல 2வது புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை கொஞ்சம் தியானிக்கலாம். தமிழ்ல படிக்கலாங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். பூரித்தார் 7ஆம் நாளிலே. எப்படியா பூரித்து சந்தோஷப்பட்டு அப்படி நின்றார் ஆண்டவர் 7வது நாளில். அந்த 16வது வசனம் எப்படி இருக்கிறது? ஒரு விஷயம் தியானிங்க மறுபடியும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறைகள் தோறும் ஓய்வு நாள் நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி. பாத்தீங்களா? தலைமுறைகள் தோறும் இந்த ஓய்வு நாளை, இதுதான் ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளை தலைமுறைகள் தோறும் இஸ்ரவேல் புத்தர்கள் ஆசரிக்க வேண்டுமா? ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாக நீங்க அமர்ந்திருக்கிறீங்க தெரியுமா? எத்தனை பேர் பிரச்சனையில போராட்டத்துல வந்திருக்கிறோம் தெரியுமா? அதுக்குரிய விடையதான் இன்றைக்கு நீர் நானும் பார்க்க போகிறோம். ஏன் ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்காமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலே நாங்கள் சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த இடத்துல தேவ ஆவியானவர் ஒரு திட்ட தெளிவாக உரைக்கிறார்.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் உரைத்தார் இந்த வார்த்தையை. மாம்சத்துக்குரிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு உரைத்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனராகிய உனக்கும் எனக்கும் ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளை தலைமுறைகள் தோறும் ஓய்வை கொண்டாட வேண்டுமா, ஆசரிக்க வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியா இந்த ஓய்வு நாளை நீ மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் இந்த ஓய்வு நாளே வந்து ஆண்டுடைய சமூகத்துல பயபக்தியோடு, ஆண்டோட சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அன்போடு அப்படி உம்முடைய இருதயத்திலிருந்து ரட்சகரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளை யார் தவற விடுகிறீர்களோ சாபங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. இது தேவனுடைய பிள்ளைகள் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னடா வரும்போதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் இவர் கொடுத்து விட்டு போகிறாரே. நீங்கள் விடுதலையாக வேண்டும், நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், கட்டுண்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அது ஒன்றே இரட்சகராகிய விருப்பமாக இருக்கிறது. ஏன் அவர் மகிமையை விட்டுவிட்டு அடிமை என்ற ரூபத்தை எடுத்தார்? இதை நீங்கள் விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். இதோ தெய்வம் என்ற தன்மையை விட்டுவிட்டு மனிதன் என்ற தன்மையை ஏன் எடுத்தார்? இதை விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவ ஜனமே. தலைமுறைகள் தோறும் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கப்பட வேண்டும், கட்டுகள் முறியடிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. நிச்சயமா சொல்கிறேன், உன்னுடைய கட்டுகள் இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சுட்டெரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அக்னிகள் இந்த இடம் முழுவதும் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறது. அக்னிமயமான வல்லமை இந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. தேவ ஜனமே, பொய்யல்ல, வானத்தையும் பூமியை படைத்தவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னை. தேவ ஜனமே, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனாய் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். உங்களை பெருமைப்படுத்துவது எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. என் ராஜாவை மகிமைப்படுத்த வேண்டும், என் ரட்சகருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். உண்மையும் முத்தமுள்ள ஒரு வேலைக்காரனாய் நான் நிற்க வேண்டும். தேவ ஜனமே, இது இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பியிருக்கிறது. உடைய கட்டுகளை சுட்டெரிக்க அவருடைய அக்கினி இறங்கி விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாளை தலைமுறைகள் தோறும் ஆசரிக்க வேண்டும். அமரவே கூடாது, சும்மா அமரவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எனக்கு என்னை விடுதலையாக்குங்க, என் குடும்பத்தை விடுவீங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்க, எங்க அப்பாவை ரட்சிங்க, குட்டி வெறி ஆவிலிருந்து விடுதலையாக்குங்க, ஒரு சமாதானத்தை அப்படியே புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். புலம்பல் என்றால் ஆண்டவரை துதிக்கிற ஒரு புலம்பலாக மாற வேண்டும். தேவ ஜனமே, அப்படி மாற வேண்டும். எந்த வேளை உங்களை தொடும் என்று தெரியாது. நிச்சயமா அந்த வல்லமை உங்களை தொட்டு உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா குப்பைகளை சுட்டு எரிந்து விடும். ஆமென் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆமென். ஓய்வு நாளை என்ன செய்ய வேண்டுமா? மனமகிழ்ச்சியோடு ஆண்டு சமூகத்தில் வந்து அமர வேண்டுமா? தேவனை துதிக்க வேண்டும். புதிய ஏற்பாடு புத்தகம் உரைக்கிறது, ஆலயம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கொடுக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்து கொடுக்கப்பட்ட திருச்சபை. நம்ம நினைத்துக் கொள்கிறோம், ஃபேன் இருக்குது, செங்கல், மண்ணு, கல்லு, ஜல்லிகள் மூலியமா எல்லாத்தையும் இது கட்டி இருக்கிறாங்க. உங்கள் கண் பார்வைக்கு அப்படிதான் தெரியும். மாம்சத்துல பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆவியில பார்த்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில பாருங்க. அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொடுக்கப்பட்ட திருச்சபையா இது, திருச்சபையா இது. எவ்வளவு பேர் பாக்கியமுள்ள ஜனங்கள் தெரியுமா? எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள் தெரியுமா? அதுக்கு அடுத்தது 17வது வசனத்தை படிக்கலாம். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். பாத்தீங்களா? ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்வது ஒரு அடையாளம். படிங்க, அப்படியே தொடர்ச்சி படிங்க. 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். பூரித்தார், பூரிப்படைந்தார், சந்தோஷம் அடைந்தார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க 7ஆம் நாள் வந்து என்னை தொழுது கொள்வார்கள், என் பிள்ளைங்க 7ஆவது நாள் வந்து என்னை ஆசரிப்பார்கள். கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இல்ல 7ஆம் நாளில் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க இறங்குகிறேன். எத்தனை மணிக்கு சர்ச்சை ஸ்டார்ட் ஆகுது? பேசணும். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. ஆண்டவர் 7:55 வந்து அமர்ந்தார் தெரியுங்களா? உண்மையா? 7:55 ஆண்டவர் வந்து அமர்ந்து விடுகிறார். 7:55 ஆண்டவர் திருச்சபையில் இருப்பார். ஏன் தெரியுமா?
என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைங்க இன்னும் கட்டுண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைங்க விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை நான் இந்த வேளை அவரே இறங்கி வந்துடுறாரா, அவரே இறங்கி வந்துடுறாரா. உனக்கும் எனக்கு முன்பாக தேவ ஜனமே, உனக்கும் எனக்கு முன்பாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ½ ஹவருக்கு முன்பாகவே ஆவியானவர் இறங்கி விடுகிறார். உங்களுக்கு ஒரு சவாலை நான் விடுகிறேன். ஒரு வாரம் தவறாதீங்க. கரெக்டா 8 மணிக்கு வந்து அமர்ந்து பாருங்க. ஒரு மாதம் இருக்கிறது. இந்த வருஷம் முடிவதற்கு எவ்வளவு இருக்கிறது? எத்தனை வாரம்? 4 வாரமா 5 வாரமா? 5 வாரம் இருக்கிறது. இந்த 5 வாரம் கரெக்டா 8 மணிக்கு உட்கார்ந்து பாருங்க. புதிய வருஷத்துக்குள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்தது ஆண்டவரை சோதித்து பாருங்க. தேவஜனமே கேளுங்க. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன क्वेश्चन கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறேன். நான் ஓபன் சேலஞ்ச் நான் உங்ககிட்ட பண்றேன். ஓபன் சேலஞ்ச் பண்றேன். 8 மணிக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகள் அமர்ந்து பார்த்து ஆண்டவரை துதிங்க. ஐயா, நீ வந்த உடனே முழங்கால்ல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்து பாரு. பரலோகம் திறக்கலைனா தேவனுடைய மகிமையை நீ பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கேட்டு பாரு. ஐயா, நம் தேவன் காத்திருக்கிறாரே ஐயா. இந்த இடம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மண்ணை போல கற்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் முன்னாடி வந்துடுறாரு. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? வாங்க சபை எப்பவுமே அங்கதானே இருக்கிறது. எப்ப போனாலும் என்ன யாரு கேட்பாங்க? கர்த்தர் ஒருவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நீ ஏன் தெரியுமா உபத்திரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு, ஏன் தெரியுமா உனக்கு இவ்வளவு போராட்டம்? சரியான நேரத்துல தேவனுடைய மகிமை நீ தேடாமல் விட்டு விடுகிறாய். அந்த உடன்படிக்கையை, அதாவது தலைமுறைகள் தோறும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர வேண்டும். தலைமுறைகள் தோறும் இந்த உடன்படிக்கைக்கு தேவனுடைய பிள்ளைகள் காத்திருப்பதில்லை. அதனாலதான் சாபங்கள் சூழ்ந்து கொள்கிறது. ஐயா, நீ எங்க தெரியுமா விடுதலை ஆக்கப்படுவாய்? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உனக்கு விடுதலை. ஓப்பனா சொல்றேன், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உனக்கு விடுதலை பெறப்பட்டு வரும். இந்த இடத்துல தான் நீ விடுதலை ஆக்கப்படுவாய். இந்த இடத்துல தான் உனக்கு கட்டுகள் சுட்டெரிக்கப்படும். இந்த இடத்துல தான் உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இந்த இடத்துல தான் நீ பரலோகத்துக்கு செல்ல வழி. இந்த இடத்துல தான் நீ நித்திய ஜீவனை அடைய முடியும். இந்த இடத்துல தான் உன் பிள்ளைகள் சீர்பொருந்த முடியும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற ஆராதனை மூலமாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற முழங்கால் மூலமாக தான் நீ விடுவிக்கப்படுவாய். இதை உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். உணராமல் ஏதோ ஏனதானமோ வாழாதீங்க. ஏனதானமோ வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் உணர்வு உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆனா இந்த இப்பொழுதெல்லாம் என்ன தெரியுமா, நாங்க பயப்படுறோம் விசுவாசிக்கிட்ட பேசுறதுக்கு. உண்மையா சொல்றேன், நான் ஷேர் பண்றேன். நாங்க விசுவாசிக்கிட்ட பேசுறதுக்கு நான் பயப்படுறோம். ஏன் தெரியுமா? ஐயோ, சபை விட்டு பின் வாங்கி விடுவார்களோ, சபை விட்டு பாவத்துல விழுந்து. நீங்க வேற சபைக்கு போனா கூட எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. சபைக்கு போகாதவங்க பின் வாங்கி விடுவார்கள். நாளைக்கு நாங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே ஆண்டவரிடத்துல. நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விசுவாசிகளுக்கு கோபப்படுறது. அந்த பாஸ்டர் அப்படி பேசிட்டாரு, இவங்க இப்படி பேசிட்டாங்க. உன் தாய் தகவல் உன்னை திட்டாங்க, நீ வீட்டை விட்டு போயிடுவியா, சாப்பிடாது போயிடுவியா? சொல்லு. உரிமையில தான் நாங்க பேசுறோம். இதை உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த இடம் என்று வந்துவிட்டால் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய் இந்த சபை போதகர் தான். உனக்கு இந்த சபை போதகர் தான். நாங்கள் அல்ல. நாங்கள் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய சித்தாப்பா பெரியப்பாண்டி எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுடைய போதகர் மாத்திரம் தான். இந்த திருச்சபைக்கு யார் நியமித்து இருக்கிறாரோ, இந்த திருச்சபை யார் மூலமாக தேவன் கட்டப்பட்டிருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு. சில வார்த்தைகள் பேசுவார்கள், கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அது ஒன்றுதான் எங்களுக்கு பயம். பின் வாங்கி விடுவார்கள், கோபித்துக் கொள்வார்கள் தேவச்சனமே. ஐயா, எல்லாம் உங்கள் நன்மைக்காகவே கர்த்தர், உங்கள் நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். இது உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். சிலரெல்லாம் சொல்லுவாங்க,
வேலை இருக்கிறது என்று, எங்களுக்கு வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு உனக்கு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அந்த நாள்ல நீ வேலைக்கு செல்லக்கூடாது ஐயா. சவுண்ட் வரல. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கு நீ ஆசரிக்க வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை நாங்க இருக்கிற ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு இடம். ஒரு வெள்ளிக்கிழமை என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு கடை வச்சுன்னு இருக்காரு. இப்போ அவர் கடையில், இதுக்கு முன்னாடி கடை இருந்தது, அவர் வந்து ஹோல்சேல் கடைக்கு போயிருக்காரு. அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய கடைக்கு வந்து செலவு வாங்குறதுக்கு ஹோல்சேல் கடைக்கு போயிருக்கிறாரு. முஸ்லீம்கார் கடை அது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் நின்று அவர் கடையில் வந்து செலவு வாங்கணும். வேற யாரோ 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவர் கடையில் நின்று செலவு வாங்கணும். இந்த என்னுடைய ஃப்ரெண்டு அந்த போதகர் அந்த இடத்துல நின்று இருக்கிறாரு. நமாஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் செலவு வாங்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அவரு வந்து அந்த கடைக்காரரு ஒரு முஸ்லிம் சகோதரர். அவர் என்ன செய்கிறார் என்றால் ஷெட்டரெல்லாம் க்ளோஸ் பண்றாராம். ஷெட்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை நீங்க போயிட்டு 4 மணிக்கு 3 மணிக்கு வாங்க, நான் வந்து நமாஸுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாராம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு பணம் கையில் இருக்குது. எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபாய் பணம் கையில் இருக்குது. நீ இந்த நேரத்தில் போனேனாக்கா எப்படி இந்த பணம் போயிடுமே, நான் வேற எங்க வாங்கிடுவேன், போ வாங்கிக்கு போ. ஒப்பனா சொன்னாராம். நீ உண்மையை சொல்லணும். நீயும் நானும் இருந்தாக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, உங்களுக்கு ஓட்டி டபுள் ஓட்டி இல்லை ட்ரிபிள் ஓட்டி நான் உங்களுக்கு தரேன். நீ 1000 ரூபாய் வாங்கினாக்க உனக்கு 3000 ரூபாய் தரேன். நீ நான் என்ன செய்து உண்மையை சொல்லணும். என்ன செய்திருப்போம்? போயிருப்போம். சிலர் போயிருப்பீங்க. பணம் வருகிறதே, சபை இந்த வாரம் இல்லையானாலும் அடுத்த வாரம் நம்ம போலாம். இதுதான் சாபம். இந்த பணம் எப்படி தெரியுமா? இப்படி வாங்கியவர்கள் இப்படி வாங்கி இப்படி செலவழிப்பீர்கள். எப்படி தெரியுமா? 3000 ரூபாய் வாங்குவீங்க, 18,000 ரூபாய் செலவழிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். பயபக்தியோடு இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். உனக்குள்ள ஒரு பயம் இல்ல, ஒரு பக்தி இல்ல, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இல்ல. அதனாலதான் ஏனா தானமோ செதறடிக்கப்பட்டவரை போல ஓடி அங்கங்க விழுந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் மேல உண்மையான ஒரு பயம் இருந்தால் இந்த ஓய்வு நாளை மிஸ் பண்ண மாட்டோம். சரியாக 8 மணிக்கு ஆண்டுடைய சமூகத்துல வந்து அமர்வோம் ஐயா. ஆண்டவர் மேல உண்மையா நீங்க அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இல்ல. அன்பு இருந்தால் 8 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடியே நீ வந்து அமருவாய். அதுதான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. இன்னைக்கு என்ன கேளுங்க என்னுடைய பிள்ளைகளே, உனக்கு யார் வேணும்? இயேசுவானவர் தான் வேணும். பிள்ளைகளேமா எனக்கு இயேசுவானவர் தான் வேணும். மனைவி தாய் தகப்பன் எனக்கு இயேசு. தம்பி வந்திருக்கிறாரு. என் வைராகியத்தை பத்தி அவருக்கு தெரியும். வைராகியம் ஐயா என் ரட்சகர் மேல. ஏதோ நின்று பேசத்துக்கு ஒன்று வரல. வைராகியம் என் ரட்சகர் மேல. கண்ணீர் விடுகிறேன், முழங்கால் படிட்டு கதறுகிறேன். நீர் இல்லாமல் நான் இல்லை ஏசப்பா. கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு, வைராகியம் வேணும். அன்பு ஐயா. என் உயிருக்கு மேலாக என் ரட்சகரை நேசிக்கிறேன் தெரியுங்களா? என் உயிருக்கு மேலாக மேல அன்பு கூறுகிறேன் ஐயா. அன்பு கூறுகிறேன் தேவச்சனமே. எடுத்து விட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்ல, பக்தி இல்ல. எப்படி நீ கட்டவிழ்க்கப்படுவாய்? எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்? எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்? ஏன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்? யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு வரலனாக்கா என்ன தெரியுமா தண்டனை? பழைய ஏற்பாடு காலத்துல எடுத்துக்கொள்ளலாம். எனாகும் 15ஆம் அதிகாரம் 32 இருந்து 36 வரைக்கும் படிங்க. எனாகும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் 15ஆம் அதிகாரம் 15 32 இருந்து
இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கு சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய இன்னதென்று தீர்க்கமாக உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். பாத்தீங்களா? புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எழுதி கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள், எழுதி கொள்ள வேண்டும், கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும் தேவ சனங்கள். படிக்கலாம் பிரதர். இன்னொரு விறகுகளை இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில், இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில், ஓய்வு நாளில், எந்த நாளிலா? பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். எந்த பாவம் செய்யலையா, பாவத்தில் விழுந்தாலும் அக்கிரமத்தில் இருந்தாலும் ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். அவன் ஓய்வு நாளில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தானாம். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள், பாருங்க, அந்த ஒருவன் விறகை பொறுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா? சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்த அந்த மனிதனை அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால், உத்தரவில்லை. இவன் ஓய்வு நாளில் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவில்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவனை காவலில் வைத்தார்கள். ஒரு காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, பாத்தீங்களா? இவர் போய் கேட்கிறாரு, மோசே போய் கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாளில் உமக்கு விரோதமான சில காரியங்கள் செய்தான், நான் இவனை என்ன செய்ய வேண்டும்? அது கர்த்தர் என்ன தெரியுமா உத்தரவு கொடுக்கிறார்? அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா? எத்தனை முறை மரித்திருக்க வேண்டும்? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? எத்தனை முறை நீ ஆப்சென்ட் ஆயிருப்ப ஓய்வு நாளில்? எத்தனை முறை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? இப்ப எப்படி தெரியுமாச்சு? கிருபை காலத்துல வாழறோம். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், ஆண்டவர் சந்தோஷ தேவன், ஆண்டவர் மன்னிக்கிறது. ஆமாயா, மன்னிக்கிற தேவன் தான், சமாதானத்தின் தேவன் தான். ஆனால் ஒரு பக்கம் சாட்டையை திருத்தி எடுத்து அடிக்கிற தேவன். ஐயா, முதல் வருகை எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்து அந்த கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தையாய் பிறந்தார். ஆனால் இரண்டாவது வருகை அப்படி இருக்காது. பலிரங்கமாக வெளிப்பட போகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் எப்படி பலிரங்கமாக வெளிப்பட போகிறார். இரண்டாவது வருகை எப்படி இருக்கிறது? முதல் வருகை எப்படி தெரியுமா இருந்தது? கழுதை மேல பவனி வந்தார். ஆனால் இரண்டாவது வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? குதிரை மேல பவனி வருகிறார். அவர் ஆடை மேல ராஜாதி ராஜா என்றும், அவருடைய கொடை மேல கர்த்தாதி கர்த்தர் என்றும் நியாயத்திருக்கிறவராய் குதிரை மேல பவனி வரப்போகிறார். அவர் முதல் வருகை எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு ஆட்டை போல தன்னை தாழ்த்தினார் ஒரு பலியாக. ஆனால் அவருடைய இரண்டாவது வருகை எப்படி தெரியுமா இருக்கிறது? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஆண்டவர் வரப்போகிறார். ஐயா, அவனுக்குரிய தண்டனைகளோடு இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்க நம் ரட்சகர் இறங்கி வர போகிறார். ஒரு பக்கம் மன்னிக்கிற தேவன் தான், ஆனாலும் மறுபக்கம் நியாயம் விசாரித்து தண்டிக்கிற தேவன். இது மறந்து போக கூடாது. ஒரு பக்கம் கிருபை உள்ள தேவன் தான், மறுபக்கம் பட்சித்து எரிகிற அக்கினி சோலையாய் இருக்கிறார். அக்கினி சோலையாய் இருக்கிறார். மன்னிக்கிற தேவன் தான், ஆனால் பட்சிக்கிற அக்கினி என்று வசனம் உரைக்கிறது. பட்சிக்கிற அக்கினி என்று வேதவசனம் உரைக்கிறது. தேவ சனமே, பாருங்க, இந்த காலத்துல ஒருவன் ஏதாவது தன் சொந்த வேலையை செய்தால் பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் கல் எறிவார்கள். எவ்வளவு கொடுமையான தண்டனை தெரியுமா அது? ஒரு பக்கம் நாலா பக்கமும் நின்று கற்களால் ஒரு மனிதனை நிற்க வைத்து அடிப்பார்கள். கண்கள் பிதுங்கும், மூளைகள் செதுரும், வாய்கள் பற்கள் ஒடியும், இருதயம் ஒடியும், நொறுக்கப்படும். கடுமையான தண்டனை. யோசித்து பார். கிருபை 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 என்ற கிருபை காலத்தில் நின்று தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய மகத்துவம் இல்லாமல் எங்க இந்த ஓய்வு நாள போய் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். எதுல தேவ விழுந்து கொண்டிருக்கிறோம்? பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களே நீங்க சாபத்துக்குள்ள விழ வைத்துக் கொண்டு
கொண்டிருக்கிறீர்கள் தேவ ஜனமே. எப்படி தெரியுமா? ஒரு பேய் போய், ஒரு பிசாசு போய், சொல்லுங்க, ஒரு பிசாசு போய் 8 பிசாசுடன் விழுவீங்க. உண்மை. 8 பிசாசுல உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதனால்தான் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை என்னுடைய பிள்ளைகளால. தயவு செய்து நான் சொல்றேன், துக்கத்தோடு வேதனையோடு நான் உரைக்கிறேன். ஒரு ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். நாங்கள் எதனால் துக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் தான், என்னுடைய பிள்ளைகள் இந்த ஓய்வினால கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைங்க. உங்க பணங்களோ, உங்களுடைய வார்த்தைகளோ, உங்களுடைய பேச்சுகளோ வேண்டாம் எங்களுக்கு. முதலாவது இந்த ஓய்வினால கர்த்தருக்கென்று ஆசாரிங்க தேவ ஜனமே. சரியான நேரத்தில் ஆசாரிங்க. அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சாபக்கட்டிலிருந்து விடுதலை ஆவீர்கள். இந்த இடத்துல இருக்குது இல்லையா? எத்தனை பேர் நின்று இருப்போம், நம்ம எவ்வளவு முறை நின்று இருப்போம். இந்த வாரம் அநேக பேர் நின்றுட்டாங்க. இந்த உடன்படிக்கை இப்போது இருந்தால், இந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கை இப்பொழுது இருந்தால், சபையார் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் கல் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்று, உண்மையா பொய்யில்ல, அடித்தவங்களை கொல்லணும். அதெல்லாம் வார்த்தை சொல்லுது, நான் சொல்லயா. என் பைபிள் அப்படிதான் இருக்குது, உங்க பைபிள் எப்படி இருக்குதுங்க? உங்க பைபிள் அப்படிதானே இருக்குதுங்க. என் மேலாம் கோச்சிக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சரி பிரதர், நாங்க இந்த ஓய்வு நாள்ல வந்தாங்க, எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? எடுத்துக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் படிங்க. கர்த்தர் சீனாய் மலையிலே, பாருங்க, லேவியராகமம் 3வது புத்தகம், பழைய ஏற்பாட்டுல 3வது புத்தகம். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளைக்கலைத்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கலைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுது. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. போதுங்க. எப்படி பதில் ஐயா? 1000 வருஷம் அவனுடைய பார்வைக்கு ஒரு நாள். புரியுதுங்களா? 1000 வருஷம் அவனுடைய பார்வைக்கு ஒரு நாள் கணக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம விதை வைத்திருக்கும் பாருங்க, அந்த பயிர்கள் விவசாயத்துல வருஷத்துக்கு ஒரு முறை கலக்கா செடி வருதுங்களா? வருஷத்துல ஒரு முறை போடுறோம். இப்போ 3 மாசத்துல 6 மாசத்துல இப்போது அந்த என்னென்னவோ டெக்னாலஜிலாம் வந்து இருக்குது, அதெல்லாம் போட்டு 3 மாசத்துல 6 மாசத்துல விதை எடுத்துறாங்க. ஆனா உண்மையாக வருஷத்துல ஒரு முறை தான் விதைக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கும் 6 நாள் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அதுவும் வருஷத்துல ஒரு முறை வேலை செய்கிறது, அதாவது பயிர் தன்னுடைய பலனை கொடுக்கிறது. அந்த 6 வருஷம் என்பது 6 நாள் கணக்கு வருகிறது. தேவச்சனமே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இதோ 6 வருஷம் உன் வயலிலே நீ வேலை செய்து 7ஆம் நாள், அதாவது 7வது வருஷத்துல அந்த விவசாய நிலத்துக்கு, அந்த பயிர் நிலத்துக்கு நீ ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று தேவன் உரைக்கிறார். ஐயா, நீயும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் உரைக்கிறார். தேவச்சனமே, ஒரு மரம் செடி கொடிகளுக்கே, ஒரு பயிர் நிலங்களுக்கே ஆண்டவர் அப்படி கட்டளை இடுகிறார் என்றால், மனித குலமாகிய நீயும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். மிருகங்களுக்கோ மனித குலத்துக்கு மாத்திரம்தான் அவர் ஜீவனை கொடுத்தது. மிருகங்களுக்கோ, பறவைகளுக்கோ, ஊரும் பிராணிகளுக்கோ, மலைகளுக்கோ, குன்றுகளுக்கு, பள்ளத்தாக்குகளுக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. உனக்கும் எனக்கும் தான் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாமே கீழ்ப்படுகிறது இந்த மனித குலத்தை தவிர.
எல்லாமே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தொழுது கொள்ளவில்லை என்றால் இந்த கல் என்னை, இந்த குன்றுகள் என்னை தொழுது கொள்ளும் என்று இயேசுவானவர் உரைத்திருக்கிறார். தேவச்சனமே, மலைகள், செடிகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், பிராணிகள், பட்சிகள் எல்லாமே ராஜரை கர்த்தரை நோக்கி உயர்த்துகிறது. இந்த மனித குலத்தை தவிர தேவனுடைய பிள்ளைகளே, 6 நாள் நீ வேலை செய்ய உன் வயல் நிலத்துல, 7வது நாள் அதுக்கு ஓய்வு விடப்பா. 7வது வருஷத்துக்கு ஓய்வு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதுவும் என்னை தொழுது கொள்ளும், அந்த நிலங்களும் அந்த பூமியும் என்னை தொழுது கொள்ளும் என்று தேவனுடைய பிள்ளைகளே விளங்க வேண்டும். ஏன் இன்னொரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சரியாக ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து அமருகிறதில்லை. அப்போ எடுத்துக்கொள்ளலாம் அதே அதிகாரம் 19-20 வசனம் ஒரு செய்தியானிக்கலாம். ஒருவனுக்கு அடிமையான இல்ல அதே அதிகாரம். பூமி தன் கனியை தரும். எப்படியா? பூமி கனியை தரும். சரி 18 படிங்க. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடி. பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன தெரியுமா? ஐயா உற்று நல்லா கேளுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு சாபத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு விடுதலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுவீர்கள்? கொஞ்சம் உற்று கேளுங்க தயவு செய்து. நான் உண்மையா சொல்லுகிறேன், நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்காங்க மற்றவர்களை பார்க்கும் பொழுது. ஏன் எதிலுமே எப்பக்கம் திரும்பினாலும், வலதுபுறம், இடதுபுறம், முன்புறம், பின்புறம் திரும்பினாலும் ஒரு வளர்ச்சி பார்க்க முடியல. தயவு செய்து உற்று கேளுங்க. என் சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த சத்தத்துக்கு உங்களுடைய செவியை சாய்த்து பதில் தாங்க. உற்று கேளுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றால் கர்ப்ப வேதனை பற்றிய இந்த வார்த்தையை நான் உரைக்கிறேன். சாபம் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு சமாதானத்தோடு உங்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்றுதான். பாருங்க இந்த வசனம் என்ன சொல்கிறது? 18வது வசனம், என் கட்டளைகளின்படி செய்து, என் ஆணுடைய கட்டளைகளின்படி நீ செய்யணுமா? நியாயங்களை கைக்கொண்டு அவருடைய நியாயங்களை நீ கைக்கொள்ள வேண்டும். அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அந்த கட்டளை, அந்த நியாயங்களின்படி நீ நடந்தால் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். உன்னுடைய தேசத்தில் நீ சுகமாய் குடியிருப்பீர்கள். உண்மையும் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. எத்தனை பேர் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழறீங்க? எத்தனை பேர் கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எத்தனை பேருடைய குடும்பத்தில் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுடைய நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கீங்க? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க ஐயா. இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து பார். ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் இன்றைக்கு உன் தேசத்திலே, இந்த தேசத்திலே நீ சுகமாய் குடியிருப்பாய். உன்னுடைய கூடாரத்துக்குள்ளே நீ சுகமாய் குடியிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய கூடாரத்திலே சுகமாய் குடியிருப்பாய் தேவச்சனமே. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்களாம், படிங்க. பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பாருங்க ஐயா, பூமி தன் கனியை தரும், திருப்தியாய் சாப்பிட்டு எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறார். அதுல சுகமாய் நீங்க குடியிருப்பீங்க, சுகமாய் நீங்க குடியிருப்பீங்க. கர்த்தர் உங்களை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வைக்கதான் விரும்புகிறாரு. இல்லாண்டவரே, நாங்கள் வணங்கா கழுத்துள்ள சனங்கள், நாங்கள் இப்படிதான் செய்வோம். செய்துக்கோ, பிரச்சனை இல்லை. சொல்கிறது எங்களுடைய கடமை. போதிக்கிறார், ஆண்டு சொல்கிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படி இல்லை என்றால் 8 பிசாசு. உண்மை, 8 பிசாசு சூழ்ந்து கொள்ளும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஐயா, என் ஜனத்தை போய் ஆசீர்வதி, என் பிள்ளைகளை போய் ஆசீர்வதி. அவர்களுக்கு முன்பாக நான் வந்து அமர்ந்து இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு என் பிள்ளைங்க கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு என் பிள்ளைகள் துக்கத்தோடு பழமி கொண்டிருப்பாங்க. என் ஜனங்களை, என் பிள்ளைகளை என் ரத்தத்தினால கழுவி எனக்காக என் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா, ஆண்டவர் விரும்புகிறார். நீ சுகத்தோடு திருப்தியாய் சாப்பிட்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டுமா? அதுக்கு அடுத்தது 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமோ என்று செய்வீர்கள். எப்படி தெரியுமா? அந்த 6 வருஷம் நீ வேலையை செய்து 7வது வருஷத்தை ஓய்ந்திருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறார்?
ஆண்டவரே கொஸ்டின் போறாரு, அவரே ஆன்சர் கொடுக்குறாரு. நீங்க நினைத்து கொள்ளலாம், 6 நாள் நாங்க வேலை செய்தா எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் வருது, இந்த ஓய்வு நாள்ல போனா எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க யோசித்து சிந்திக்கலாம். இந்த ஓய்வு நாள்ல போனாக்கா எங்களுக்கு ரெட்டிப்பான, அதாவது போனஸ் கிடைக்குமே, எங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு சம்பாதனை நாங்கள் பார்க்கலாமே என்று நீங்க உங்களுக்குள்ள சிந்தித்து யோசிக்கலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார், படிக்கலாம். நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தில் பலனை தரும். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். புரியல உங்களுக்கு? புரியலன்னு நினைக்கிறேன். இது ஒரு நேரம் ஆயிடுச்சு, புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1 வருஷத்து பலனை 3 வருஷத்தோட பலனை 1 வருஷத்துல பாத்தீங்களா? இந்த 6 வருஷம் பலனை ஆண்டவர் கொடுத்துடுறாரு அவங்களுக்கு. அந்த 7ஆம் நாள்ல நீ ஆண்டுடைய சமூகத்துல வந்து காத்திருக்கும் பொழுது 3 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய் ஐயா. எவ்வளவு மடங்கு? 3 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா, இல்ல 1000 ரூபாய் பணம் வேணுமா? கரெக்டா தேடுங்க ஆண்டவருடைய சமூகத்தை. 8 மணி என்றால் இந்த ஊருங்க எல்லாம், கிராமத்துக்கு எல்லாம் பெல் அடிப்பாங்க. முதல் பெல், 2வது பெல், 3வது பெல். ஆனா நம்ம சிட்டியில இல்லை, நம்ம எங்கெங்கோ இருக்கிறோம் ஐயா. தயவுசெய்து நான் தாழ்மையோடு உங்களிடத்துல, இது வந்து உங்களை கடிந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா 8 மணிக்கு வாங்க ஆண்டுடைய சமூகத்துல. நீங்க தவறுது உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்களே இழந்து கொண்டிருக்கிறீங்க. ஓய்வு நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. கணவர் மனைவிக்கு பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து இந்த ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்க. சொல்றேன், பிள்ளைகள் எழுந்திருக்கல, வரல, அவங்களுக்காக செபிங்க. பிள்ளைகள் நிச்சயமா ஆண்டவர் தொடுவார். இந்த ஓய்வு நாளை தயவு செய்து என்ன ரீசனே சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், நீ செத்து போனாலும் திருச்சபையில வந்து செத்து போ. உனக்கு உடம்பு சரியில்லை, நான் உண்மையா சொல்றேன், உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் திருச்சபைக்கு வந்து அமரு, உடம்பு குணமாகும். எனக்கு தலைவலி, கைவலி, கால் வலி, இடுப்பு நெஞ்சி வலி இருந்தாலும் இந்த ஓய்வு நாளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓய்வு நாளை மிஸ் பண்ண மாட்டேன். கர்த்தர் பெரியவர். நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம்டா. இந்த ஓய்வு நாள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 3 மடங்கு ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை அலங்கரிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய